அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். குரு ஒரு கண்ணாடி, குரு ஒரு புனிதம். குருவே சரணம். ஆத்ம நண்பர்களே வணக்கம். தேக சுத்தத்தில் அடுத்தது நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கிறது என்னென்னா மலக்குடலை சுத்தப்படுத்துறது. குடலை சுத்தப்படுத்துறதுக்கு எத்தனையோ முறைகள் இருந்தால் கூட பேதி எடுத்து சுத்தப்படுத்துறது தான் ஒரு சரியான இயற்கையான தீர்வாக இருக்கும். இதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் கடைசியாக எப்போ பேதி மாத்திரை உண்டு நீங்கள் பேதி போனீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் சித்தர்கள் முறைப்படி வருடத்திற்கு 2 முறை நம்ம பேதி எடுக்கணும். இப்போது இந்த பேதி எடுக்கிறதுக்கான ப்ரொசீஜர் நான் சொல்லித்தரேன். 6 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் பேதி எடுக்கிற மாதிரி உங்கள் கேலண்டரில் குறித்து வச்சுக்கோங்க. நாட்டு மருந்து கடைகளில் போய் பேதி மாத்திரை வாங்கிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு சனிக்கிழமை இரவோ இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலையோ இந்த பேதி மருந்தை போட்டு நீங்கள் பேதி எடுக்கலாம். இந்த பேதி எடுக்கிற காலத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வேறு உணவுகள் உட்கொள்ளாமல் மூங்கில் அரிசி அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அந்த மூங்கில் அரிசியை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கணும். பேதி எடுக்கிறதுக்கு முன்னத்த நாள் அதில் கஞ்சி வச்சு அந்த கஞ்சிவை சும்மா 1/2 டம்ளர் 1/4 டம்ளர் குடிச்சிட்டு வரணுமே தவிர வேறு எந்த உணவுகளும் எடுக்கக்கூடாது. பேதி முடிஞ்ச அடுத்த நாள் காலையில் கண்டிப்பாக தேங்காய் பால் குடிக்கணும். தேங்காய் பால் குடிக்கிற முறை எப்படின்னா, தேங்காயை துருவி வாயில் போட்டு மென்று அந்த சாரை உள்ளே முழுங்கிட்டு அந்த தேங்காய் துகள்களை வெளியே துப்பிடணும். தேங்காய் பால் குடிச்சிட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து மிதமான உணவுகளை சாப்பிட்டு அடுத்த நாள்லேருந்து நீங்கள் உங்களோட அன்றாட பணியை ஆரம்பிக்கலாம். உடலை சுத்தப்படுத்தக்கூடிய விஷயத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் பேதி எடுக்கிறது, நச்சு பொருட்களை நீக்கிறது. ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சொல்லிட்டு வரேன். அதை தலையாய விஷயமா நினச்சி நீங்கள் கடைபிடித்து வரும்போது உங்கள் தேக சுத்தமாகி தேக பலமாகி யோகத்துக்கு வழிவகுக்கும். அன்பாக இருப்போம், அன்பை பகிர்ப்போம். குருவே சரணம். வணக்கம். வணக்கம். நான் உங்கள் ஆத்ம நண்பன் பேசுகிறேன். பிரம்மஸ்ரீ தவ திருச்சி தம்பலம் சுவாமிகள் குருநாதர் அவர்களோட பாத கமலங்களை வணங்கிட்டு இந்த பதிவில் ரிலாக்ஸாக இருங்க, கதை கேளுங்க. நிறைய கதைகளை நான் சொல்லியிருக்கேன். இந்த பதிவிலையும் ஒரு 2-3 கதைகளோட உங்களை சந்திக்க நான் வந்திருக்கேன். ஒரு கதை சொல்லும் போதும் அந்த கதை மூலமா ஒரு சின்ன கருத்துக்களை சொல்றது நம்ம வழக்கம். அதே மாதிரி இந்த 4 கதைகள்ல இருந்தும் சின்ன கருத்துக்களை நான் சொல்லிட்டு போலான்னு ஆசைப்படுறேன். முதல் கருத்து, எவ்வளவு பெரிய குருநாதரா இருந்தாலும் கத்துக்கணுங்கிற இடத்துல இருக்கும்போது தானும் சிஷ்யனா மாறணும், அந்த இடத்துல கர்வம் காமிக்க கூடாது அப்படிங்கறத விளக்குற மாதிரி ஒரு கதை இருக்குது. உலக புகழ் பெற்ற குருமார்கள்ல ஒருவரான ஹாசன் ஒரு சூபி ஞானியா இருந்தாரு. அந்த சூபி ஞானி மரணப்படுக்கையில சமாதி நிலையை நெருங்கிட்டு இருந்தாரு. அப்ப அவங்க சிஷ்யங்கள்லாம் அவங்க பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அந்த சிஷ்யங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆசையா இருந்துச்சு, தன்னோட குருநாதர் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு. கேட்கலாமா வேண்டாமான்னு ரொம்ப காலகட்டங்கள்ல முயற்சி பண்ணதுக்கு அப்புறம் அவரோட சமாதி காலங்கள்ல பக்கத்துல உட்கார்ந்துட்டு ஒரு சிஷ்யன் தைரியமா கேட்கிறான், சுவாமி நீங்க எங்களுக்கு குருவா இருக்கீங்க, நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்கீங்க, உங்களோட குரு யாருன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு ஹாசன் அவர்கள் வாய் திறந்து நிறைய விஷயங்களை சொல்றாங்க. சிஷ்ய பெருமக்களே, நான் இந்த ஞான பாதைக்கு வர்றதுக்கு முன்னாடி, ஞானம் அடைறதுக்கு முன்னாடி நான் நிறைய விஷயங்களை பேசினேன், நிறைய விஷயங்களை நிறைய பேர்கிட்ட கத்துக்கிட்டேன். எனக்கு அதை அனுபவபூர்வமா இல்லைன்னா கூட ஏதோ தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி, நானே அனுபவத்தை உணர்ந்த மாதிரி எல்லாத்துக்கிட்டே கதை விட்டுக்கிட்டு இருந்தேன். நான் சொல்றதை கேட்டு எல்லாருமே பயந்து போய் என்கிட்ட சரணாகதி அடைஞ்சாங்க. பெரிய பெரிய தத்துவவாதிகள் பண்டிதர்களா என் பாதம் படிச்சாங்க. அந்த கர்வத்திலே நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா என்னோட குருநாதர், முதல் குருநாதர் ஒரு சின்ன பையன், ஒரு பொடியன் அப்படின்னு சொன்னாராமா. சுவாமி, இப்ப நீங்க சொல்றதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? என்னோட கர்வத்தை அடக்குன ஒரு சின்ன பையன், அவன் தான் என்னோட முதல் குருநாதர் அப்படின்னு சொன்னாங்களாமா. இரு, நான் கதையை சொல்றேன் கேளு அப்படின்னு குருநாதர் சொன்னதுக்கு அப்புறம் ரொம்ப ஆசையா ஆர்வமா அந்த சிஷ்யர்கள் தன்னோட குருநாதரோட வாய்மொழியை கேட்க ஆரம்பிச்சாங்களாமா. நான் இந்த மாதிரி பயணப்பட்டு இருக்கும்போது ஒரு 3 நாள் வெளியூர் போக வேண்டிய தேவை எனக்கு இருந்துச்சு. அப்ப நான் வெளியூர் போனப்ப ஒரு இடத்துல நான் மாட்டிக்கிட்டேன். அந்த இடத்துல எனக்கு சாப்பிட்ற கூட சாப்பாடு கிடைக்கல. யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்க கிட்ட கேட்டு சாப்பிடலாம் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு பையன் ஒரு சின்ன கையில ஒரு சின்ன விளக்கு ஏந்திட்டு அவன் நடந்து போய்கிட்டு இருந்தான். என்னோட மேதாவித்தனத்தை காமிக்கணும், என்னோட தற்பெருமையை காமிக்கணும், என்னோட ஈகோவை வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக அந்த சின்ன பையனை கூப்பிட்டு, தம்பி இங்க வா, கையில என்ன வச்சுட்டு இருக்கிற? விளக்கு வச்சுட்டு இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லி, இந்த விளக்கு எங்க எடுத்துட்டு போற அப்படின்னு, பக்கத்துல ஒரு கோயில் இருக்குங்க, அந்த கோயில் கொண்டு போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதையும், நான் என்னோட கர்வத்தை காணிக்கிற விதமா, இந்த விளக்கை நீதானே ஏத்துன, இப்ப இந்த விளக்குக்கான ஒளி எப்படி வந்துச்சு, எங்க இருந்து வந்துச்சு நீ சொல்லு அப்படின்னு சொன்னதுக்கு அந்த பையன் என்னை ஏளனமா சிரிச்சுட்டு என் பக்கத்துல நின்னு அந்த விளக்க என் பக்கத்தோட முகத்துக்கு பக்கத்துல வச்சு அதை ஊதி அணைச்சிட்டு கர்வமே இல்லாம தன்னடக்கமான தன்னோட அமுத மொழிகளை அவன் வாய் திறந்தான். என்ன சொன்னான்னா, இப்ப நான் இந்த விளக்குல ஒளிந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஒளியில ஊதி அணைச்சிட்டேன்.
இந்த ஒளி எங்கேயோ போய் மறைஞ்சிருச்சு. இந்த ஒளி எங்க போய் மறைஞ்சதோ அந்த மறைஞ்ச இடத்துல இருந்து தான் திரும்பி வந்துச்சு. அந்த இடத்த நீங்க முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கோங்க, கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு அவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு நான் கர்வமா இருக்கிறதே உணர்ந்து, இந்த கர்வம் ஆகாது, நமக்கு எந்த விஷயம் தெரியலன்னு நான் எந்த க்ஷணத்துல உணர்ந்தோம் அந்த இடத்துல இருந்து எனக்கு ஞானம் உதயமாச்சுன்னு சொன்னாருமா. பிரியமானவர்களே, நம்மளும் அப்படிதான். காதால கேட்கறது, கண்ணால பாக்குறது, படிக்கிறது, ஒளிநாடாக்களை கேட்கறது, இதெல்லாம் வச்சு நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அனுபவ பாடத்துல வரும்போது அது நமக்கு பெரிய விஷயங்கள் சொல்லி கொடுக்கும். இன்னொரு கதை, நம்மளோட ஃபோக்கஸ், நம்மளோட கவனம் எப்பவுமே ஒரே இடத்துல இருக்கணும். நம்ம ஃபோக்கஸும் கவனம் ஒரு இடத்துல இருக்கும்போது நமக்கு பெரிய பலம் இருக்கும். அந்த ஃபோக்கஸும் கவனம் இல்லாம போச்சுன்னா நம்ம பலவீனமாகி நம்ம கவனத்தை முழுவதும் இழந்துருப்போம்னு சொல்லக்கூடிய ஒரு கதைக்கு நான் சொல்ல போறேன். ஒரு பெரிய நாட்டுல ஒரு அரசர் இருந்தாங்களாமா. அந்த அரசன் நகர்வலம் போறத வாடிக்கையா கொண்டுகிட்டு இருந்தாங்களாமா. அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல ஒரு குறும்புக்கார சிறுவன், ஒரு குறும்புக்கார பையன் ஒருத்தர் இருந்தானாமா. அந்த பையன் என்ன பண்ணுவான், எப்பெல்லாம் அரசர் நகர்வலம் போகணும்னு புறப்படுவாரோ அப்ப அந்த யானைகள் நகர்வலத்துக்கு அவர் உபயோகப்படுத்துற யானையோட வால் பின்பகுதியில் போய் ஒரு டெக்னிக் வச்சிருக்கான். கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஒரு மெடிடேஷன் மாதிரி பண்ணி அந்த வாழை பிடிச்சி திரும்பினா அந்த யானை நகராமே இருக்குமாமா. இந்த விஷயத்தை தெரிஞ்ச அரசரும் சின்ன பையனா இருக்கான், அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கறது, அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் போய் தண்டனை கொடுக்கறான்னு சொல்லிட்டு விட்டுட்டே இருந்தாராமா. ஏன்னா அவன் அந்த வாழை திருகிட்டு ஓடிடுவானாமா. அதுக்கப்புறம் யானை அதுக்கப்புறம் நகராதாமா. இப்படியே போயிட்டு இருந்தப்ப ஒரு புது அரச மத குருமார் ஒருத்தர் வர்றாங்க. அவங்க சொல்றாங்க, விஷயத்தை எங்கிட்ட விடுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சரை கூப்பிட்டு சொல்றாங்களாமா. அந்த பையனுக்கு 500 வெள்ளி கொடுக்கறதா சொல்லுங்க. அரசர் நகர்வலம் போகும்போது அந்த வெள்ளி பணத்தை எல்லாம் அவன் வாங்கிட்டு பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு விளக்கேத்த போக சொல்லுங்க, அதை சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்றதையும் அமைச்சர் போய் இந்த டீல அந்த பையன்கிட்ட சொல்றாரு. அந்த பையன்ல ஏதோ சூட்சம் இருக்குதுன்னு நினைச்சிட்டு ரொம்ப ஜாலியா விளையாண்டு இருக்கிற இந்த விஷயத்த வெள்ளி பணத்துக்காக விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துட்டானா. அப்படிலாம் நான் முடியாதுங்க, நீங்க சொல்ற போலாம் நான் கோயிலுக்குலாம் போய் விளக்கு போட முடியாதுன்னு சொல்லிட்டான். ஆனா 500 வெள்ளிங்கிறது அவன் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருச்சு. இந்த விஷயத்த அமைச்சர் மத குருமார்கிட்ட சொல்றாரு, சுவாமி நீங்க சொன்ன மாதிரி நான் சொன்னேன், ஆனா அந்த பையன் மறுத்துட்டான் அப்படின்னு சொல்றதையும், பரவாயில்ல அவன் மறுத்தா பரவாயில்ல, நீங்க நாளைக்கு நகர்வலத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க, அந்த பையனால அரசருக்கு எந்த பாதிப்பு வராது, யானை கண்டிப்பா நகர்ந்து போயிடும் சொல்றாரு. இதை கேட்ட அரசனுக்கும் அமைச்சருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. மத குரு கிட்ட இது எப்படி கேட்கறதுன்னு கேட்டுட்டாங்க. ஏங்க சுவாமி, இத்தனை நாளா அந்த பையன் இப்படி பண்ணிட்டு இருக்கான், அவன் மறுக்கவும் செஞ்சுட்டான், நாளைக்கு நகரம் போனாலும் அவன் யானையோட குடிச்சு கிள்ளுவான் தானே, இல்ல ஏதாவது பண்ணுவான் தானே, எப்படி சாமி இதுன்னு தப்பிக்கிறதுன்னு கேட்டப்போ, இல்ல நீங்க தைரியமா போங்க, நாளைக்கு யானை வரும்னு சொல்லிடுறாங்களாமா. அதே மாதிரி எவ்வளவு பெரிய ஆச்சரியம், அந்த பையன் வந்தா யானையோட வாழை பிடிச்சு திரும்பினான், ஆனாலும் யானை நகர்ந்து போயிடுச்சு, நகர்வலத்துக்கு போயிட்டு திரும்பி அரசர் வந்துட்டாரு. அரசர் ஆச்சரியத்தோட முகத்தோட சாயந்தரம் குருமார் கிட்ட அந்த மத குரு கிட்ட கேட்கிறாரு, சாமி இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு சொன்னதையும் அவர் சொல்றாரு, உடல் பலத்தை விட மனபலம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அரசரே. அந்த பையன் இவ்வளவு நாள் எந்த நோக்கமும் இல்லாம யானையோட வாழை திருகிறது, யானையை நிறுத்த வைக்கிறங்கிற ஒரே போக்கஸ், ஒரே கான்சன்ட்ரேஷன், ஒரே விஷயத்த மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தான். அவனுக்கு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன், அதாவது வெளிப்புறமா எந்த ஒரு கவனம் போகல. ஆனா எப்ப 500 வெள்ளிங்கிற விஷயம் அவன் மனசுல வந்துச்சோ, ஒருவேளை 500 வெள்ளி கொடுத்தா யானையை திருப்பாம விட்டுருக்கலாமோ, 500 வெள்ளி கிடைச்சிருச்சுமோ, இழந்துட்டுமோன்னு எப்ப அவன் நினைச்சு அவனோட கவனம் சிதற ஆரம்பிச்சதோ, அவ்வளோ பெரிய யானையை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த தன்மையை, அந்த ட்ரிக் அவன் இழந்துட்டான் அப்படின்னு சொன்னாராமா. பிரியமானவர்களே, நம்மளும் அதே மாதிரிதான். நம்ம என்ன செயல் செஞ்சுட்டு இருக்கிறோமோ அந்த செயலை குறிச்சு மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்கணும். வெளியில இருந்து யாரு என்ன வேணா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களோட கருத்துக்களை தெரிவிப்பாங்க. அந்த கருத்துக்களை நம்ம வாங்கிட்டோம்னா நம்ம செய்யக்கூடிய செயலை திறம்பட செய்ய முடியாதுங்கிறது தான் இதுல இருந்து நம்ம கத்துக்கக்கூடிய விஷயம்.